வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து மாடியூல்ஸ்னா என்ன அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அத வந்து எப்படி யூஸ் பண்றது? இம்போர்ட்னா என்ன? எக்ஸ்போர்ட்னா என்ன? அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மாடியூல்ஸ்னா என்னன்றத தியரியா பார்த்துருவோம். அப்புறம் நம்ம வந்துட்டு கோட்ல வந்துட்டு எப்படி வந்து இம்போர்ட் பண்றது, எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி உள்ள ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் வந்து போட்டிருந்தேன். ஸோ முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வந்து நம்ம இம்பார்ட்டன்ட்டா என்னென்ன இருக்கு, இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்க்கு வந்து என்னென்ன கேட்பாங்க, ஸோ அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம பிரேக் டவுன் பண்ணி டீட்டெயிலாக இதுக்காக தான் இது யூஸ் ஆகுது அப்படின்றத பத்தி பேசியிருந்தோம். நீங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா 30 நாள் முடிஞ்சிருச்சே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான் நான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதையுமே வந்து கேட்டாங்க அப்படின்னா தெரியாம நமக்கு வந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த கான்செப்ட்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் தான். ஸோ அதுல மிஸ் ஆன எல்லாத்தையுமே வந்து இதுல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மாடியூல்ஸ்னா என்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து பார்த்துடலாம் தியரியா. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்டை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு மாடியூல்ஸ் இன் ஜேஎஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ல மாடியூல்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கும், கோடை வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கும், அப்புறம் வந்து நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்கும் தான் நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து யூஸ் பண்றோம், இந்த மாடியூல்ஸ்ன்றத. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கோடை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி செப்பரேட் ஃபைலா வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஈஸியா வந்து மெயின்டைன் பண்றதுக்கும் சரி, டீபக் பண்றதுக்கும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாடியூல்ஸ்ன்றது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ES6ல தான் ஜாவாஸ்கிரிப்ட் ES6ல தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, டெவலப்பர்ஸ்க்கு வந்து டிபெண்டன்சி எப்படி மேனேஜ் பண்றது, ஸோ வந்து ஃபங்க்ஷனை வந்து என்கேப்சுலேட் பண்றது அப்படிங்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி எஃபெக்டிவா பண்றது அப்படின்றதுக்காக தான் இந்த மாடியூல்ஸ்ன்றது கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ மாடியூல்ஸ் வந்து எதுக்கு வந்துச்சு அப்படின்றது வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஏன் வந்து மாடியூல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து தோணலாம்ல. ஸோ ஒய் யூஸ் மாடியூல்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் கோட் வந்து ரீயூசபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கோட் ரீயூசபிலிட்டி. ஸோ இந்த கோடை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்டா வந்து நம்ம வந்து எங்க டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸா வச்சு நம்ம எங்க வேணா நம்ம ப்ராஜெக்ட்குள்ளார நம்ம அதை எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம கோடை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் மாடியூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, என்கேப்சுலேஷன். ஸோ இந்த என்கேப்சுலேஷன்னா என்ன அப்படின்னா, வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸ் இதெல்லாம் வந்து ஒரு மாடியூல்குள்ள வந்து ஸ்கோப் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து என்கேப்சுலேஷன். இதை தான் நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்கோப்ல வந்து பேசியிருந்தோம் டீடைல்டா வந்து. நீங்க அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம அதை வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இம்ப்ரூவ் ரீடபிலிட்டி. ஸோ இம்ப்ரூவ் ரீடபிலிட்டி. ஓகே, இந்த ரீடபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கோடை வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டா வச்சுக்கிறது. ஸோ வந்து ஈஸியா வந்து எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கறது தான் வந்து இந்த ரீடபிலிட்டிக்கு வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ற ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்றது. ஸோ நம்ம வந்து என்ன அப்படின்னா, ஒரே ஃபைல்ல வந்து ஒரு 100 லைன் எழுதுறதுக்கும், ஒரு ஃபைல்ல வந்துட்டு 5 லைன் எழுதி அது வந்து என்ன இருக்கு அப்படின்றத ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியும். அதை டீபக் பண்றதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கு. ஸோ இதுதான் வந்து தேர்ட் விஷயம். ஸோ ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட். ஸோ டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து கிளியரா வந்து தெரியும் எங்கெங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிபெண்டன்சி இதுக்கு தேவை என்ன, நம்ம அப்ளிகேஷனுக்குள்ள நிறைய வந்து இருக்கும். ஸோ நிறைய வந்து ஃபைல்ஸ் வச்சிருப்போம். ஸோ எதை எங்க எப்படின்றத நம்ம வந்து ஈஸியா வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காகவும் தான் வந்து நம்ம மாடியூல்ஸை வந்து யூஸ் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ வந்து இதுல வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா 2 விஷயம் தான். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ்ன்னு சொல்லி நான் எழுதிக்கிறேன். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இம்போர்ட். ஸோ இந்த எக்ஸ்போர்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேரியபிள்ஸையோ இல்லை ஃபங்க்ஷனையோ இல்லை கிளாஸையோ ஏதாச்சும் ஒரு இதை வந்து நான் இன்னொரு இடத்துல எடுத்துக்க, இப்போ ஒரு ஃபைலில் இருக்குது அப்படின்னா நான் அதை இன்னொரு ஃபைலில் அக்சஸ் பண்ணிக்க முடியும்ல. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும் தான் வந்து பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட். ஸோ இது என்ன அப்படின்னா, நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன்ல வேற ஒரு ஃபைல்லேருந்து, அதை நான் எடுத்து இங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் அதை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ பேசிக்கான கான்செப்ட் தான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட். வந்து இப்போ நம்ம வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா அவங்க அதை வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இம்போர்ட் டியூட்டி இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு முன்னாடிலாம் கொஞ்சம் நடுவில் ரீசெண்டாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ துபாய் போயிட்டு இங்கேருந்து ஃபிளைட் டிக்கெட் போட்டு துபாய் போயிட்டு ஐஃபோன் வாங்கிட்டு திருப்பி இங்கே வந்தா கூட வந்து இங்கே இருக்கிற அளவுக்கு கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, இம்போர்ட் வந்து காஸ்ட் கம்மி.
இந்த மாதிரி வந்து நம்ம அங்க போய் வாங்குறதுனால நம்மளோட இம்போர்ட் கஸ்டமி இதுதான் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட். பேசிக்கா இது புரியணுங்கிறதுக்காக தான் நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ நான் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்றோம்ல ஜாவா ஸ்கிரிப்ட்ல, இது நிறைய விதமா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஒரு விதமா வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நேம்டு எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ அதை நான் வந்து விஎஸ் கோட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேம்டு எக்ஸ்போர்ட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து 2 ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போறேன். என்ன ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட script1.js இன்னும் script1.js. ஸோ நேம் வந்து ஒழுங்கா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ script1.js. இன்னொரு ஃபைல் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா mathutils.js. ஸோ mathutils.js. இந்த 2 ஃபைல்ல என்னதான் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம்ட் எக்ஸ்போர்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வைக்க போறேன். எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் ஆட் இஸ் ஈக்குவல் டு நான் ஜஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இது மட்டும் வைக்கிறேன். ஸோ a, b ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக இருக்க போது அந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா a+b. இதே மாதிரி நான் வந்து சப்ட்ராக்டுக்கும் வந்து லாஜிக் எழுதுறேன். ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. நம்ம மல்டிபிள் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். பட் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல நேமிங் கன்வென்ஷன் மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ ஆட் கொடுத்தீங்க அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. சரி, ஓகே. இதை வந்து கொடுத்தாச்சு. இப்போ நான் ஸ்கிரிப்ட்ல போயிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதை வந்து இம்போர்ட் பண்ண போறேன். அதை எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்போர்ட். ஸோ டீஸ்ட்ரக்சர் பண்றது எப்படி அப்படின்றத வந்து பார்த்திருந்தோம் நம்ம நேற்று வீடியோலயே. ஸோ நீங்க அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஆட் சப்ட்ராக்ட் இது ரெண்டுத்தையும் எங்கேருந்து எடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் இந்த டாட் ஸ்லாஷ் என்னோட மேத்யூட்டில்ஸ் இருக்குல்ல அந்த ஃபைல்ல இருந்து எடுக்க போறேன். பட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா .jsன்றது கொடுக்கணும். அது கொடுக்கல அப்படின்னா வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதை வந்து போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா console.log வந்து போடுறேன். ஸோ console.logல ஆட் வந்து கொடுக்குறேன். ஸோ ஆட் ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 5,3 அப்படின்னு கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு கன்சோல் லாக் வந்து போடுறேன் நான். ஸோ இன்னொரு கன்சோல் லாக்ல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா 5,3 வந்து கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து இப்போ இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க. நான் ஜஸ்ட் யூஐக்கு போயிட்டு ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டு நான் டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்றேன். இந்த இடத்துல ஒர்க்கே ஆகாது. ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கிரிப்டை வந்து இந்த இடத்துல எம்படே பண்ணல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டைப் வந்து மாடியூல் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ES6 வந்து யூஸ் பண்றோம் அப்படின்றதுனால நம்ம டைப் வந்து மாடியூல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து சோர்ஸை வந்து கொடுக்கணும். ஸோ சோர்ஸை கொடுத்தாதான் அது வந்து ஒர்க் ஆகும். நான் இந்த இடத்துல என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா script1.js. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் ஒன்னை வந்து இதுல வந்து எம்பட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் போயிட்டு ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஏன்னா நம்ம லைவ் சர்வர்ல வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் லைவ் சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அதனால 5+3 வந்து 8, 5 - 3 வந்து 2. ஸோ இந்த அவுட்புட் வந்து எனக்கு கரெக்டாக வந்து வந்துருது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன வேணா கொடுக்கலாம். நம்ம எந்த கொடுத்தாலுமே இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் இந்த இடத்துல 8 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 8 - 3 5ன்ற மாதிரி ஷோ ஆகும். ஸோ நான் இங்கே ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 8 ஆட் ஆகி அந்த ஆட் அடிஷனுக்கு அதே தான் இருக்கு. ஸோ 8 - 3 வந்து 5 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து நேம்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த நேம்ட் எக்ஸ்போர்ட்னா ஒன்றும் இல்லைங்க. ஜஸ்ட் வந்து அந்த எக்ஸ்போர்ட்ன்ற போட்டுட்டு நமக்கு அதுக்கு வந்து நேம் வந்து கொடுக்கணும். ஸோ ஆட் சப்ட்ராக்ட் நோ அதை வந்து கொடுத்துக்கணும். ஸோ இதுல டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ரெண்டாவது விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அந்த மாடியூல் இருக்குல்ல இதுல வந்து டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் ஒன்று தான் வந்து வச்சுக்க முடியும். அதை எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து லாக்ன்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ லாக்ல வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜை வந்து லாக் பண்ண போறேன். அந்த மெசேஜுக்கு வந்து லாக் பண்ணிட்டேன்னா இதுல வந்து நான் ஜஸ்ட் வந்து கன்சோல் லாக் வந்து வைக்கிறேன். ஸோ console.log ஆஃப் என்ன வைக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேக்டிக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து அதுக்கு வந்து கமெண்ட் போட்டு லாக்ன்றதை போட்டுட்டு ஜஸ்ட் மெசேஜ் அப்படின்றத வந்து போட்டுறேன். ஸோ ஓகே, இதை வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு. இப்போ நான் அதை வந்து இம்போர்ட் பண்ணி பண்ணணும்ல. ஸோ இதுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நேம்டு. நான் எத்தனை நேம்டு வேணா வந்து கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட் வந்து ஒன்று தான் இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு டிஃபால்ட் தான் வந்து ஒரு இதுக்கு வந்து வைக்க முடியும் ஒரு ஃபைலுக்கு. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து இம்போர்ட் பண்றதுக்கு நான் வந்து பண்றது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இம்போர்ட் இந்த இடத்துல வந்து நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நான் வந்துட்டு டேரக்டா தான் டிஃபால்ட்ல இருந்து தான் எடுக்கிறேன். ஸோ இம்போர்ட் லாக் ஃப்ரம் எனக்கு இதே மாதிரி வந்து ./mathutils.js. ஸோ அந்த ஃபைல்ல இருந்து வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா கன்சோல் லாக் வந்து போடுறேன். ஸோ கன்சோல் லாக் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இங்கேயே கன்சோல் லாக் வச்சிருக்கேன். ஸோ நான் அந்த லாக் ஃபைல் மட்டும் போட்டால் போதும். ஸோ லாக் ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த ஃபைல் நேம் வந்து அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து லாக்ன்னு இருக்கு. ஸோ அந்த லாக்ன்றதை போட்டுட்டு நான் ஜஸ்ட் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்ற மாதிரி மட்டும் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே வருதா அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ லாக் ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஸோ லாக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி வந்துருது. ஸோ இந்த எக்ஸ்போர்ட்டை வந்து கம்பைன் பண்றது நம்ம சொல்லியிருந்தோம்ல. ஸோ இதே மாதிரி தான் நேம்ட் எக்ஸ்போர்ட்டையுமே சரி நான் இதையும் வந்து சரி ஒரே ஃபைல்லேயே கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். ஸோ நீங்க இதை வந்து தனித்தனி ஃபைல்ல கூட வைக்கலாம். ஸோ இப்போ இந்த லாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து தனியா logger.js போட்டு நீங்க அப்படியும் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் ரெண்டுத்தையுமே வந்து ஒரே இதுல வந்து போட்டுட்டேன். ஸோ எக்ஸ்போர்ட் நேம்ட் எக்ஸ்போர்ட்டையும் ஒரே இதுல போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு என்னோட
இதையும் சொல்லிட்டு டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டையும் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் இம்போர்ட் பண்ணுறதுலையுமே வந்து நம்ம இப்போ வந்து இம்போர்ட் பண்ணோம்ல, ஸோ இதுலேயும் வந்து 2 விதமாக இருக்குது. அந்த இம்போர்ட்டிங் நேம்டு எக்ஸ்போர்ட்ஸ்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த நேம்டு எக்ஸ்போர்ட்னா இந்த ஆடு, சப்ட்ராக்ட் இந்த மாதிரி நம்ம நேம் வச்சிருக்கோம். அதை வந்து இம்போர்ட் பண்ணுறது தான் வந்து நேம்டு எக்ஸ்போர்ட்ஸ். அதை வந்து கர்லி பிரேஸ் போட்டு வந்து நம்ம இது எடுத்துக்கலாம். இதே மாதிரி டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டை வந்து நம்ம இங்கே வந்து எடுத்துருந்தோம். ஸோ இங்கே லாக் வந்து டிஃபால்ட்டாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம். அதை வந்து எடுக்கிறதுக்கு எப்படி அப்படின்னா, நம்ம அந்த லாக் போட்டு அந்த வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இதே வந்து நம்ம வேற விதமா எடுத்துக்க முடியுமா அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த ஆடுன்றது இருக்கு. ஸோ நான் அதை வந்து வேற நேம் மாத்தணும் அப்படின்னா, ஆட் அஸ் அடிஷன்னு கூட நம்ம வந்து மாத்திக்கலாம். இல்ல நீங்க என்ன நேம் வேணாலும் நீங்க அதை வந்து வச்சுக்கலாம். ஸோ அடிஷன் நான் இப்போதைக்கு வைக்கிறேன். ஏன்னா மீனிங்ஃபுல்லா இருக்கும் ஆடுன்றதுக்கு. நான் அதை மாத்திட்டேன் அப்படின்னா, நான் இங்கேயும் வந்து அடிஷன் தான் கொடுக்கணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 15ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்றது தெரியணும் அப்படின்றதுனால. நான் ஜஸ்ட் போயிட்டேன் அப்படின்னா 15 + 3 18ன்றது வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் வந்து அலைசிங் இம்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நேம் வந்து மாத்திக்கலாம். ஸோ அதுதான் இதோட விஷயம். ஸோ இம்போர்ட்டை வந்து மொத்தமா இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதையுமே வந்து பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா, அது வந்து இன்னும் சிம்பிளா இருக்கும். ஸோ இம்போர்ட்டு ஸ்டார், இந்த ஸ்டார் கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு மொத்தமா வந்து வந்துரும். ஆஸ் மேத்து இது வந்து எங்கேருந்து எடுக்கிறோம்? ஸோ இதை வந்து மேத்ன்னு கொடுக்கலாம், இல்லை மேத் யூட்டில்ஸ்ன்னு கொடுக்கலாம். ஏன்னா நான் மேத் யூட்டில்ஸ்லேருந்து தான் எடுக்கிறேன்றதுனால நான் மேத் யூட்டில்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ மேத் யூட்டில்ஸ் டாட் ஜேஎஸ் இதை வந்து கொடுத்தாச்சு. இப்போ இது வந்து நம்ம இதை வந்து கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இதை கமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து அடிஷன் இருக்காது, சப்ட்ராக்ஷன் இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேத் யூட்டில்ஸ் டாட் ஆடு இதே மாதிரி மேத் யூட்டில்ஸ் டாட் சப்ட்ராக்ட் ஸோ கொடுத்துட்றேன். ஸோ வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். 12ன்றது கொடுக்கலாம், இங்கே வந்து 18ன்றது கொடுக்கலாம். ஸோ என்ன ஆகுது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ நான் ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டு அப்புறம் வந்து 15 ரெண்டுமே வந்து வருது. 12 + 3 வந்து 15, 18 - 3 வந்து 15. ஸோ ரெண்டுத்துக்கும் 15ன்றதும் வந்துருச்சு. ஸோ நம்ம இதை டைனமிக்காக இம்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே முடியும். ஸோ அதுதான் வந்து இதெல்லாம் EA6ஓட ஒரு அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்கோப்பிங் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன் அப்படி ஸ்கோப்பிங் வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ்ன்னு சொல்றேன்னா, இது வந்து இந்த குளோபல் நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஒவ்வொரு இதுக்கும் வந்து தனித்தனியா வந்து இருக்கும். அதோட ஸ்கோப் வந்து இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு நிறைய இடத்துல போய் அது வந்து பொல்யூட் பண்ணவே பண்ணாது. ஸோ கன்சிஸ்டன்ட்டா இருக்கும். இன்னொரு கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறதுனா எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு இதுக்கும் வந்து எனக்கு தெரியும் இப்படிதான் வந்து நடக்க போகுது, இம்போர்ட் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து எனக்கு கன்சிஸ்டன்ட்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து மாடியூல்ஸோட ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாடியூல்ஸ் வந்து எதுக்குன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் கிளீனா வந்து இருக்கும். ஒரு எஃபிஷியன்ட் வேவா வந்து கோடை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஈஸியா வந்து நம்ம இந்த கோடை வந்து நாளை பின்ன நான் பெருசு பண்ணணும் அப்படின்னாலும், ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னாலும் என்னால் அதை வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து எஸ்பெஷலா வந்து எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஓகே இது நான் யூஸ் பண்ணிக்கலாம். வேற எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட், ஆங்குலர், வியூ நீங்க எதை எடுத்தாலுமே இந்த மாதிரி இம்போர்ட்ஸ் வந்து மாடியூல்ஸ் வந்து யூஸ் பண்றதுன்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். நீங்க அடுத்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கத்துக்கிட்டு அது மூலியமா போறீங்க அப்படின்னா, அது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்கும் கூட மாடியூல்ஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.